ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு AshVal சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாஸ்தா ரெசிபி. ரொம்ப சிம்பிளான ஒரு பாஸ்தா ரெசிபி. பேர் Aglio-e-Oilo பாஸ்தா. இட்டாலியனில் ஆலிவ் ஆயில் அண்ட் கார்லிக் பாஸ்தா. ரொம்ப சிம்பிள் தாங்க, மினிமம் இன்க்ரீடியன்ட்ஸ். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 லிட்டர் தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பும் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயிலும் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா சூடானோன்னே இதில் நான் ஒரு 500 கிராம்ஸ் பாஸ்தா இதில் நான் சேர்த்துக்கிறேன். இது நான் ஸ்பைரல் பாஸ்தா சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட பெனி பாஸ்தா இருந்தாலும் சரி, ஸ்பெகட்டி இருந்தாலும் சரி, எது வேணால் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ இந்த பாஸ்தா அப்படியே நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, இந்த தண்ணி நமக்கு தேவைப்படும். அங்கே இப்போ பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கப்பு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் ஆலிவ் ஆயில் தான் மெயின் இன்க்ரீடியன்ட். அதில் நான் ஒரு 20 பூண்டு பல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்து, இது வந்து எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளேயுமே நம்ம இதை போட்டுடணும். ஏன்னா அந்த எண்ணெயோடையே சேர்ந்து பூண்டும் சூடேறி அந்த எசன்ஸ் ஃபுல்லாக எண்ணெயில் இறங்கணும். இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க நல்லாயிருக்கும். ஒரு 10 காஞ்ச மிளகாவை நம்ம ட்ரையாக மிக்சியில் அடித்தாலே சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடும். அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே கிளறிக்கோங்க. கார்லிக் அண்ட் இந்த சில்லி ஃப்ளேக்ஸோட எசன்ஸ் அப்படியே எண்ணெயில் இறங்கணும். நல்லா வேகட்டும். பாருங்க, ஓரளவு பூண்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் ஒரு கப் பசலிக்கீரை அதை இதில் நல்லா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இதில் நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால் நீங்கள் ப்ரான்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்க்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரான்ஸை வதக்கிட்டு அப்புறமே நம்ம சேர்த்துக்கணும். மஷ்ரூம்ஸும் சேர்த்துக்கலாம். அதை கூட இது மாதிரி வதக்கிட்டு இதில் சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நான் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பாஸ்தாலேயும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இதுலேயும் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்சட் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த மிக்சட் ஹெர்ப்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஆரிகானோ இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இட்டாலியன் சீசனிங் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் வேக வச்சுருக்க பாஸ்தாவை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இது அடியோடு மிக்ஸ் பண்ணுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் நான் ஒரு 1/4 கப்பு நம்ம வேக வச்சுருந்த தண்ணி இருக்கு இல்லையா, பாஸ்தா வேந்த தண்ணி, அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் சேர்த்தா தான் பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கிடைக்கும். அதோட ஒரு 1.5 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. அதோட கூட நான் ஒரு 200 கிராம்ஸ் பன்னீர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பன்னீர் பிடிக்கும்னா இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து பசலையும் பன்னீரும் ஆப்ஷனல் தான். மற்ற மெயின் இன்க்ரீடியண்ட்னா ஆலிவ் ஆயில், கார்லிக், சில்லி ஃப்ளேக்ஸ் தான். இப்போ ஃபைனலாக நம்ம சீஸ் போட்டுடுறோம். பாஸ்தானாலே சீஸ் தான். நல்லா 1 கப் சீஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சூப்பரான Aglio-e-Oilo பாஸ்தா ரெடிங்க. இது வந்து பிளாண்டாக இருக்கும்லாம் நினைக்க வேணாம், சூப்பர் டேஸ்ட்டோடு இருக்கும். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.